அன்புநீர்களே, ரவிராஜ் எம்பி அவர்களின் கொலையாளி சம்பத் மனம்பெரி பற்றி நாம் பல விடயங்கள் தந்துவிட்டோம். இப்பொழுது அவனை சிஐடி வைத்து விசாரிப்பதற்காக 90 தினங்கள் 3 மாதங்களுக்கு டிடென்ஷன் ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்குது. அண்ணாச்சிக்கு அப்பப்போ பூசை நடக்கின்றது. அவர் கட்டம் கட்டமாக பல தகவல்களை கொடுத்து வருகின்றார். அந்த வகையில் இப்பொழுது இலங்கை ஊடகத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு பரபரப்பு செய்தியாக கொடுத்திருக்கின்றார். அண்ணாச்சி இந்தியாவுக்கு தப்பி சொல்ல திட்டமிட்டிருக்கிறார். அங்க யாரு? மன்னாரில் பிரபல போதை வஸ்து வர்த்தகர் டைகராம். அவர் ஒரு புலி, அவருக்கு பேர் வச்சியாரு. அவனையும் ஆள்றதுக்கு சிஐடி போயிடுச்சு. அவன் ஊடாக தலைமன்னாரில் இருந்து படகு மூலமாக இந்தியாவுக்கு தப்பி செல்ல திட்டமிட்டு இருந்தாராம். இப்ப அவர் ஒளிஞ்சு திரிஞ்சார் இல்ல கொஞ்ச காலம். நம்ம சொன்னோம் இல்ல, அந்த வெரி ஷோர்ட்லி இவர் சரண்டர் ஆயிட்டார். அவர் எல்லா பக்கமும் பார்த்தார், அசைய முடியல. என்றால் பாதுகாப்பு கொஞ்சம் ரொம்ப டைட்டா இருக்குது, இறுக்கிட்டு. அதாவது தப்பி போற அளவுக்கு இல்லை. அடுத்த விடயம், நாம் அடிக்கடி சொன்ன விடயம் என்ன? போலீஸ் காக்கிக்குள்ள இருந்து அவளுக்கு தாவல் போகுது. நம்ம சொன்னோமே இல்லையா? பல இடங்களை சொல்லுகிறோம். டிபார்ட்மெண்ட், இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்துதான் மிக அதிகமான தாவல் அவங்களுக்கு போறது. அதையும் இப்ப சொல்லிக்கிறான் வாயால. அப்ப ஆக என்ன விடயம் சொல்லப்பட்டிருக்குது? ஏற்கனவே ஆயுதங்கள் ஒழித்து வைத்து பிடிபட்டிருக்குது. இப்ப 3 மாசமா இருப்பார் தானே. ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று பூசையோட மெல்ல மெல்ல தகவல் வெளிவரும். அந்த வகையில அவன் போன கூட ரயில் அந்த தண்டவாளத்துல வச்சு நைட் விட்டிக்கிறான். இது எப்படி ஆத்துல கொழுத்து இருந்தே நீங்க கேட்பீங்க. தண்டவாளத்துல வச்சு நசிச்சு பொசுங்கி வச்சுக்கிறான். அப்ப அது ஒன்றும் எடுக்கல. அது ரெண்டாலும் அவன் கொஞ்சம் கொஞ்சமா கட்டமா நாடு முழுவதும் உள்ள போதை பஸ் கடத்தல்கள் தொடர்புகள் அப்படி பல தகவல்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றது. அதை பார்ப்போமா கொஞ்சம். மித்தனிய பிரதேசத்தில் கைப்பற்றப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்புக்கான கெமிக்கல் அடங்கிய கொள்கலங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சம்பத் மனம்பெருகை சிஐடி பிரிவினர் விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாக வண்ணம் இருப்பதாக போலீஸ் தரப்பால சொல்லப்பட்டிருக்குது. அதன்படி இந்த கொள்கலங்களை மித்தனியாவுக்கு கொண்டு செல்லுமாறு வெளிநாட்டில் இருந்து குற்றக்குழு உறுப்பினரான பெக்கோ சமன் தனக்கு உத்தரவிட்டதாக சம்பத் மனம்பெரி தனது வாக்குமூலத்தில் கொடுத்திருக்கிறார். இவர் யாரு? பெக்கோ சமன் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இங்க இழுத்து வரப்பட்டவர். அதுல ஒன்றுதான் அவர். போட்டோ காட்டுறேன் பாருங்க. எனினும் அதில் போதைப்பொருள் தயாரிப்புக்கான கெமிக்கல் இருந்தது தனக்கு 2 தினங்களுக்கு பின்புதான் தெரிய வந்திருக்குதான். இவன் பெகோ சமன் சொல்லிக்கிறான், அது சும்மா ஒரு கல் வருதுன்னு சொல்லிக்கிறான். ஆனா அவன் அதை கேட்டுக்கிறான், பின்னுக்கு வருது. பெகோ சமன் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் வாட்ஸ்அப் மூலம் சம்பத் மனம்பேரிக்கு செய்தி அனுப்பி 2 கொள்கலங்களையும் துறைமுகத்திலிருந்து விடுவித்து எடுக்குமாறு கேட்டுள்ளார். எங்க இருந்து? அதாவது பெகோ சமன் இந்தோனேஷியாவில் இருந்தவாறு இவருக்கு போன் பண்ணி, மனம்பேரிக்கு போன் பண்ணிப்பா 2 கொள்கலன் எடுத்துக்கொள்ளுப்பா என்று சொல்லிக்கிறார். அப்போது இவர் சின்னால் தானே. அவர் மனம்பெரி பெரியவர், இவன் சின்னால். அவர் பெக்கோ சாமன் தம்பி, இதில் ஏதாவது சிக்கல் ஏற்படுத்தும் வேலையா என்று சம்பத் மனம்பெரி பெக்கோ சாமன் கேட்கிறார். சேச்சே அப்படி ஒன்றும் இல்லை. அதற்கு சம்பத் சமாளிக்கிறான், அப்படி ஒன்றும் இல்லைன்னா வெறும் கல்கள் தான் வருது. கல் வருகின்றது, துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது, நீங்கள் போய் எடுத்தால் மட்டும் போதும் என்று கூறி வச்சுக்கிறான். அதை இவரு நம்பிட்டார். யாரு? மனம்பெரி நம்பிட்டார். பெக்கோ சமனின் வார்த்தைகளை நம்பிய சம்பத் மனம்பெரி தனது சகோதரரான பியல் மனம்பேரியின் உதவியுடன் கொள்கலங்களை பொறுப்பேற்று மித்தனிய பகுதிக்கு கொண்டு வந்துள்ளாங்க. ஆபருக்கு அங்கெல்லாம் கிளியர் ஆயிட்டு, அங்கெல்லாம் கிளியர் ஆகி ஆர்டர் எல்லாம் கொடுத்து பணம் எல்லாம் கொடுத்து பட்டுவாடா பண்ணியாச்சுல. இப்ப இவங்க போய் பொறுப்பெடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு வார மட்டும்தான் அவங்களோட பொறுப்பு எடுத்துட்டாங்க. கொள்கலங்களை கொண்டு வந்து 2 நாட்களுக்கு பிறகு அதில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கப்படும் கெமிக்கல் உள்ளன என்பதை தாம் அறிந்து கொண்டதாக சம்பத் மனம்பெரி வாக்குமூலம் கொடுத்துள்ளார். எப்ப? ஹார்பர்ல இருந்து ரிலீஸ் செய்யப்பட்டு 2 தினங்கள் கடந்ததுக்கு பிறகுதான் தம்பிக்கு பொறிசாட்டிருக்குது. இவன் கெமிக்கல் கொண்டு வந்திக்காண்டோ என்று ஏதோ ஒரு வகையில பிடிச்சிக்கான். அவன் முன்னாள் போலீஸ்காரன் தானே பிடிச்சிட்டான். உடனடியாக தம்பி இது பெரிய சிக்கல், ஏதும் செய்வதென்றால் சீக்கிரம் செய்துவிடு என்று உடனடியாக பெக்கோ சமனுக்கு வாட்ஸ்அப் மூலம் நாம சொன்னமில்ல 2 போன் யூஸ் பண்றாரு, அந்த ஒரு போனுக்கு உடனடியாக இந்தோனேஷியாவுக்கு அனுப்பிட்டார்.
இதையடுத்து இந்த கெமிக்கல் கலவையை நுவரெலியா, ஹம்பாந்தோட்டை மற்றும் கந்தான போன்ற பகுதிகளுக்கு பாட்பாட்டாக பெக்கோ சாமனின் குழுவினர் கொண்டு செல்ல ஆரம்பித்துள்ளனர். இப்ப அங்க போன் போட்டு சொன்னார்ல, எங்க இந்தோனேஷியா தம்பி, இதுல சிக்கல் வர மாதிரி எனக்கு இருக்குது, அச்சம் பயமா இருக்குது, நீங்க எப்படி இதை எடுத்து சொல்லுங்க. இப்ப அவர் வேற குரூப் பண்ண போட்டு பாட்பாட்டாக 3 இடத்துல பிரிச்சாச்சு. என்னமா நடத்துறானுங்கல்ல. எனினும் கஹல் பத்தர பத்தமே உள்ளிட்ட குழு இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டதை அடுத்து அச்சமடைந்த சம்பத் மனம்பெரி தனது சகோதரருடன் இணைந்து அந்த கெமிக்கல்களை நிலத்தடையில் புதைத்து விட்டு மெத்தனியால் தப்பி சென்றாங்களாம். வெண்டால் இப்ப அங்க இந்த இந்தோனேஷியாவில பிடிப்பட்ட தாவல் லீக் ஆயிட்டு இல்ல, அதான உடனே இவனுக்கு கொஞ்சம் நடுக்கம் எடுத்து இவன் அண்டர் கிரவுண்ட்ல மண்ணுல புதையில போட்டு 2 பேரும் ஊரை விட்டு கிளம்பிட்டான். அந்த டைம்ல இப்ப சிஐடி தேடுது. சம்பத் மனம்பேரி, பெக்கோ சமன் மற்றும் தருண் மூலம் மன்னார் பகுதியின் இப்ப ஒளிச்சிட்டு திருறாங்க. அங்க இந்தோனேஷியாவில பிடிபட்டுடனே ஏர்போர்ட்டால எப்படி போகலாதானே இப்ப உடனடியாக மன்னார்ல உள்ள டைகர் ஒருவிடம் தொடர்பு கொண்டு இந்தியாவுக்கு தப்பி செல்லாம ஒரு ரூட் போட்டு பாக்குறாங்க. சம்பத் மனம்பேரி, பெக்கோ சமன் மற்றும் தருண் மூலம் மன்னார் பகுதியின் போதைப் பொருள் வர்த்தகர், பிரபல வர்த்தகர், பேமஸ் வர்த்தகர், அவரும் போல மன்னார் ராஜ்ய தலைவர் கள்ளக்கட பாண்டியலா டைகர் என்பவரது உதவியுடன் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பி செல்ல திட்டம் இருந்ததாக இவரே சம்பத் மனம்பேரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கார். சும்மா 2 பூசியை போடுறானே, சும்மா காலை மாலை பூசிய போறக்குள்ள அப்படி ஒன்று போடுறோம், ஒன்று வந்துடனே அதை பத்தி அது தொடர்பு வரும். இப்ப ஒரு தகவலுக்கு பின்னால பல பேர் பிடிபாடுவாங்க. இப்ப டைகர் மாட்டிக்காரு பாருங்க, மண்ணால பிற டைகர் அவன் அவனோட தகவல் வெளிவரும், கொஞ்சம் பொறுத்துருங்க. அத்துடன் குற்ற குழுக்களுடன் தனக்கு இருந்த தொடர்புகளை நிரூபிக்கும் அவரது கை தொலைபேசியை காவல்துறையினர் தேடிய போது அது வெள்ளவத்தையில் தண்டவாளத்தில் வைக்கப்பட்டு அதாவது ரயில்வே தண்டவாளத்தில் வைக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாக மனம்பெரி தனது வாக்குமொழி சொல்லியிருக்கிறான். எப்படி கலப்பையில் தான் ஒரு முன்னாள் காவல்துறை போலீஸ்காரன் என்பதாலும் தொலைபேசி பிடிபாட்டால் என்ன நடக்கும் என்று தனக்கு தெரியும் என்றும் அதனால் அதை தான் தண்டவாளத்தில் வைத்து அழித்து விட்டேன் என அவர் தெரிவித்திருக்கின்றார். சரி, நீங்க இப்ப அழிச்சா போல உங்க மச்சமார் விட்டுருவானுங்களா? ஐயா, கால மேல பூசரிக்கீங்களே, பூசையில ஒவ்வொன்றா பிசங்கா கொண்டும் இல்ல கக்கறி. பெக்கோ சமனின் துப்பாக்கி போக்குவரத்து போதைப் பொருள் கடத்தல், கஞ்சா விநியோகம் உள்ளிட்ட பல குற்ற செயல்களில் தான் ஈடுபட்டதாக சம்பத் மனம்பெரி ஏற்றுக்கொண்டார். அதாவது பெக்கோ சமன் எல்லா வியாபாரத்துக்கும் எல்லா வர்த்தகத்துக்கும் இதான ஒரு பெரிய ஒரு பொழப்பாச்சே, மானங்கட்ட பொழப்பு. இந்த சகல பொழப்புக்கும் தான் உடந்தை என்றும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் சிஐடி பிரிவின் பணிப்பாளர் ரொஹான் ஒலுகல மற்றும் சிஐ லிண்டன் டி சில்வா தலைமையிலான அதிகாரிகள் தொடர்ந்து பூசியை மூலம் விசாரணை செஞ்சு வாராக. பிரபல பாதாள உலக குழு தலைவர் கஹல் பத்தர பத்மே இலங்கை போலீஸ் திணைக்கள அதிகாரிகள் தொடர்பிலான சில அதிர்ச்சி கூட்டும் தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். யார் அந்த பேருன்னு சொல்லி போட்டாங்க, நம்ம சொல்லக்கூடாப்பா. ஐயோ அண்ணே, போலீஸ் அடிச்சு கேட்பான். சொல்ல மாட்டேனே, நான் சொல்லல. கஹல் பத்தர பத்மே கமாண்டோ சலிந்த பெக்கோ சமன் உள்ளிட்ட பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர்களை கை செய்வதற்கு இலங்கை மற்றும் இந்தோனேஷியா காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தனர். கயல் பத்தர பத்தேமிற்கு இந்த நடவடிக்கை தொடர்பில் முன்கூட்டியே நாம பல தடவை சொல்லிட்டு இந்த நாய்க்கலைக்கு அதுக்குள்ள காக்கிதான் தகவல் கொடுக்கான்னு சொல்லிருக்கோம் இல்ல, இப்பயும் சொல்றான். இப்ப நாங்க சொன்னத அவன் சொல்றான். ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் இல்ல, 2-3 வீடியோல நம்ம சொல்லிட்டோம். இப்பதான் அவன் சொல்றான். முன்கூட்டியே தனக்கு தெரியப்படுத்திருந்தது எனவும் தான் போலீஸ் உத்தியோகர்களே, அதாவது தனக்கு போலீஸ் உத்தியோகர்களே, போலீஸ் தெரியவங்க இது குறித்து கூறியதாகவும் விசாரணை தெரிய வந்துள்ளது. அதாவது தன்னை இவன் அரெஸ்ட் பண்ண போனா தனக்கு அந்த திரைப்படத்துல வர மாதிரி தான். தமிழ் பல திரைப்படங்களை பார்த்திருக்குமே, முன்கூட்டியே போலீஸ் அரெஸ்ட் பண்ண வருகுதுன்னா முன்கூட்டியே தகவலை கொடுக்குறப்பா, இந்த வாரம் அவங்க வாப்பா அவங்க நெய்னாமார் வாரானுங்கள் தப்பிக்கொள்ளாண்டு. இப்ப யார் சொன்னாங்கண்டு அண்ணாச்சி பட்டியலிட்டு கொடுக்குறாரு, அவங்களுக்கு விசாரணை இருக்குது. மேலும் சர்வதேச போலீசாரினால் பிறப்பிக்கப்பட்ட சிவப்பு ரெட் நோட்டீஸ் எச்சரிக்கை அறிக்கை தொடர்பிலும் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்தது எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதை நாம சொன்னமில்லை, இந்தோனேஷியாவில இருந்தும் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருந்துச்சு. இந்தோனேஷியால இருந்தாலும் அவங்க லிங்க் இருக்குல்ல, எல்லாம் பைசாகே அச்சாகே லடுக்காக எல்லாம் இந்த லடுக்கனுக்கெல்லாம் கிடைச்சிச்சு.
ஆகையினால முன்கூட்டியே போலீசார் இவங்களுக்கு வேண்டிய தகவலை கொடுத்துட்டாங்க, இந்தோனேஷியா கொடுத்துட்டாங்க. இப்ப அண்ணாச்சி வாயல் ஸ்டேட்மெண்ட் மூலம் கொடுத்துட்டார், அதுவும் வெளிவர போகுது. இன்டர்போல் போலீசாருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கெஹல் பத்தர பத்மை புகைப்படத்தையும் சில போலீஸ் அதிகாரிகள் பத்மேவிற்கு அனுப்பி வைத்துள்ளதாக விசாரணைக்கு தெரிய வந்தது. இன்டர்போல் நோட்டீஸ் கூட அவனுக்கு போய் சேருது வாட்ஸ்அப்ல. எப்படி ஒரு ஒரு ராஜாங்கமே நடத்தியிருக்கான் பாருங்களேன், பணத்தால. வேற என்ன? இலங்கை போலீஸ் குழு ஒன்று இந்தோனேஷியா சென்றுள்ளமை தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் பத்மே உள்ளிட்டவர்கள் வேறு இடத்துக்கு தப்பி சென்றுள்ளனர். அப்ப சொன்னோம் இல்லையா, கெஹல் பத்தர பத்தமே உள்ளிட்ட பல்வேறு பாதாள உலக புலிகளுக்கு போலீஸ் திணைக்களத்திற்குள்ளே இருந்து தகவல்கள் வழங்குனர்கள் இருந்துள்ளமை விசாரணைகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதைத்தான் நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தோமில்லோ, அதை அண்ணா சொல்லிக்கிறார். கடந்த மாதம் இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட பத்மே, கமாண்டோ சலிந்த உள்ளிட்டவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை குறித்தும் அவர்கள் முன்கூட்டியே தகவல் அறிந்துள்ளனர். இதையும் நாம சொல்லியிருந்தோம். இவங்களுக்கு அதாவது எந்த ஸ்டெப் இங்க கொழும்புக்குள் எடுத்தாலும் அந்த ஸ்டெப் அவங்களுக்கு ஆவணமாக வாட்ஸ்அப் மூலமாகவும் தொலைபேசி மூலமாக சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்க சொல்றதுதான் இவங்களுக்கு கிடைக்கிறதா. அத்துடன் குறித்த நபர்களை கைது செய்வதற்காக சர்வதேச போலீசாரின் உதவியுடன் பிறப்பிக்கப்பட்டிருந்த சிவப்பு பிடியாணையின் நகல் ஒன்றும் இது எப்படி இருக்குது. இந்த ரெட் நோட்ஸ் எங்க இன்டர்போல்ல ரெட் நோட்ஸ் கூட வாட்ஸ்அப்புக்கு போகுதுண்டா, இன்னொரு கேவலங்கட்ட நாய்க்களை காய்க்கிறீங்க பாருங்களேன். அதனால் அவன் அந்த 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 நோட்ஸ் ரெட் நோட்டீஸ் கூட இவங்களுக்கு போய் சேருதாம் என்றும் அதை இப்பொழுது வாயால தான் ஒத்துக்கிட்டார். தனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் காரங்க தான் சொல்றாங்க, யார் யாருன்னு பேரையும் கொடுத்துட்டாங்க. அப்ப அதுல கோப்பி ஒன்றும் பத்மேயின் தொலைபேசியில் இருந்து போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப அது எங்கிருந்து போன்னு பார்ப்பாங்கானே, பார்க்கலாம். அதை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கெஹல் பத்தர பத்மே உள்ளிட்டவர்களுக்கு போலீஸ் திணைக்கள டிபார்ட்மெண்ட் ஆஃப் போலீஸ் தகவல்கள் வழங்குனர்கள் இருந்துள்ளமை தெரிய வந்து. இல்ல காசு தானே மரா. அப்புறம் இவட்ட சம்பளங்கள் மேல 1 ரூபானா இவங்களுக்கு எப்படி பெரிய பங்களாக்கள், பம்மலப்படியில பில்டிங்குகள், கடைகள், வர்த்தக வளங்கள் எங்க இருந்து வந்த முதல்ல அதை பிடிக்கணும். இல்ல சகல இந்த சிஐடியில இருந்த என்ஐபில இருந்த பொருட்காரங்களுக்கு எல்லாம் வெள்ளபத்த பம்மலப்படியில இந்த வர்த்தக தளங்கள் வளங்கள் இருக்குது. அது வேற கதை, அப்பப்ப சொல்லிக்கலாம். இலங்கையில் போதை பொருளை முற்றாக ஒழிக்கும் நோக்கில் ஜனாதிபதி தலைமையில் விசேட செயலாணி கொண்டு உருவாக்கப்படுது. இந்த வாரமே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலி தொடர்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருக்கின்றார். ஜப்பானில் இருந்து ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நாடு திரும்பியதும் குறித்த செயலணி உருவாக்கப்பட்டு அதன் செயல்பாடுகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட போகின்றது. அது ஒரு விசேட அணி. மிக குறைந்த காலகட்டத்திற்குள்ளாக போதைப் பொருள் வர்த்தகம் மற்றும் பாவனையை இலங்கையில் இருந்து இல்லாதொழிப்பதே குறித்த செயலணியின் பிரதான நோக்கம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜோரா கை தட்டுவோம், இதை ஒழிக்கணுங்க. எனக்குண்டா நான் அடிக்கடி சொல்றேன், மன்னார் ஊடாக இறங்கி இருக்குது, தங்கால டங்கோல் ஊடாக இறங்கிருக்கு, கோல் ஊடாக இறங்கிருக்கு. அத்தனை காட்சிகளும் அள்ளப்பட வேணும். ஜனாதிபதிக்கு நாம இதுல ஊடகம் என்ற வகையில நாம இதுல மும்முரமாக உதவி செய்யணும். இதுல இந்த போதையை ஒழிக்கணும் என்று சொல்ற எல்லா மக்களும் உங்களால என்னென்ன உதவி பண்ணணுமோ கொடுக்கணும். இந்த செயலத்துக்கு ஒரு புதிய நம்பர் ஒன்று வரப்போகுது. இலங்கையின் எந்த பாகத்திலும் எங்கெங்கு நடக்குன்னு அங்க போட்டு கொடுக்கலாம். அச்சப்பட தேவையில்லை, அதெல்லாம் காட்டி கொடுக்க மாட்டாங்க. நம்ம டிரெக்டா நம்ம போன் நம்பர் ஊடாக வாட்ஸ்அப், ஃபேக்ஸ், நகல், இமெயில் எல்லாம் தரப்புறாங்க. அதாவது இந்த புதிய செயலகம், இந்த புதிய ஜனாதிபதி செயலத்துல ஒரு புதிய செயலாணி, அதெல்லாம் சிஐடி டீம் தான் இயங்க போகுது. நாட்டுல ஒழிக்கணுமுங்க. ஒரு சிறிய நாட்டுக்குள்ள 10 ஆண்டுக்கு தேவையான வெடிபொருட்கள் இருக்கலாம், பருப்பு, மாவு, சீனி இருக்கலாம், எரிபொருட்களும் இருக்கலாம். இதென்னடா இது போதைப் பொருட்கள் இருக்கிறா, அதை அழிக்காம இது என்ன கவர்மெண்ட்? இது அழிக்கணும். இந்த கவர்மெண்ட் மும்முரமாக ஈடுபட போகுது. மக்கள் ஜோரா கை தட்டணும். எதுக்கு இல்லாட்டி இந்த ஒன்றாவது நடக்கணும். எனவே நாங்கள் ஆசைப்படுறோம். எனவே எமக்கும் அந்த தகவல்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. ருங்கமலை கிண்ணியா பக்கம் இருந்தும் வருகின்றது, மன்னாரங்கம்பனி பக்கம் இருந்தும் வருகின்றது. ஏராளமான பகுதிகளில் குடி வியாபாரம் நடப்பதாக நடவடிக்கை எடுக்குமாறு எமக்கும் நமது தகவலுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் நாம இந்த புதிய செயலணிக்கு நாம கொடுத்து வச்சுட்டோம், எட்டி வைக்கலாம். புதிய செயலணி இந்த வாரமே உடனடியாக இயங்க போகின்றது. இயங்கி நாடு முழுவதும் தகவல் பெறக்கூடிய அளவுக்கு கம்யூனிகேஷன் எல்லாம் வந்து தரப்போறாங்க. போன் நம்பர் கொடுக்க போறாங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்க போறாங்க. மக்கள் அச்சமின்றி எந்தெந்த ஏரியால 1 மில்லி
குடிக்கிறவன் விற்கிறவன் எல்லோரும் அள்ளுப்பட வேணும். எல்லா நாய்க்களையும் சுட்டு தள்ளப்பட வேணும், ஒழிக்கணும். இது ஒழிக்கப்பட வேணும். இதுல நாம மும்முரமா நிக்கணும். என்ன வந்தாலும் பரவாயில்ல, எந்த எல்லைக்கு சென்றாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல, இந்த நாட்டுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட வேணும்னா லஞ்சம் இருக்கு, நான் பிறகு கவனிப்போம். இதை பிடிக்கணும் முதல்ல, இது அழிக்கப்பட வேணும். வாலிப சமுதாயத்துக்கு இது மிகப்பெரிய டேஞ்சரான வியாபாரம். ஒருத்தனும் அவன் குடும்பமும் வாழ்வதற்காக ஏகப்பட்ட மக்களின் குடும்பங்கள் அழிகின்றது. ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட வேண்டும். ஏனெனில் காலி துறைமுகம், தங்காலை துறைமுகம், அந்த பகுதி, அந்த கடல் பிரதேசங்கள், துறைமுகம் அல்ல கடல் பிரதேசங்களில் வந்து இறங்குகிறது யார் யார் உடந்தைன்னா அந்த லிங்க் எல்லாம் வந்திருப்பேன். இப்ப டைகர் மண்ணால டைகர் அள்ளப்பட போறாரு, அள்ளிக்கணும், இப்போதும் அள்ளப்பட போறார். அவரும் வாயிலிருந்து எல்லாம் சொல்லணும், அவரும் கக்கணும். ஆக இப்படி இந்த புதிய செயலணி மூலமாக நாட்டில் ஒட்டுமொத்தமாக இந்த போதை வஸ்து ஒழிக்கப்பட போது நாம் அதுக்கு ஒரு முழு உடந்தையாக இருக்கலாம் என்றும் பார்க்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி நேயர்களே.